ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் நாளை மார்க்கெட்டுக்கான ஒரு சின்ன வியூ பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம போகிற கண்டென்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 2000 பேர் பார்க்குறோம், பட் ஆனால் ஒரு 150 பேர் தான் லைக் பண்ணுறோம். ஸோ எனக்காக கண்டிப்பாக வீடியோ பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றத நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து எப்படி இருந்தது அப்படின்றத பார்த்துடலாம். நம்ம நேற்று சொல்லியிருந்த மார்க்கெட் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் டவுன் ஆகி கூட 25-50 கிட்ட கூட முடியலாம் அப்படின்ட்டு தான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் பார்த்திங்கன்னா அங்கேயே கரெக்டாக வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆனதுலேருந்தே ஒரு சைடே மார்க்கெட் வந்து இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த பிபி டைனமிக்கோடைய ஆக்சுவலாக சப்போர்ட்டை மார்க்கெட் உடைக்கும் போதே நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நல்ல ஒரு ஃபால் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி ஆகணும். இந்த ஃபால்க்கு காரணம் கண்டிப்பாக போய் தேடணுங்க. ஸோ இதுக்கு வந்து காரணம் என்னென்னா, நிறைய மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸுக்கு ரிசல்ட்ஸு. அந்த மிட் கேப்பில் டெக் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிதாக எதிர்பார்க்கப்பட்டது. பட் ஆனால் அதில் பர்சிஸ்டன்ட் சிஸ்டமாக இருக்கட்டும், நல்ல ரிசல்ட் போஸ்ட் பண்ண மாதிரி தான் நான் பார்த்தேன். பட் அந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா 10% டவுனு, Coforge அது ஒரு 10% டவுனு. ஸோ இந்த மாதிரி டெக் ஸ்டாக்ஸ் எல்லாம் விழவே லார்ஜ் கேப்பில் இருக்க டெக் ஸ்டாக்ஸும் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்னையோட டவுனுக்கு அதுவும் வந்து ஒரு ட்ரிகர் பாயிண்ட்டாக கூட காரணமாக இருக்கலாம். நெஸ்லே ஒரு 5% டவுனு. ஸோ இதெல்லாம் வந்து அடிஷ்னலாக டவுனாக இருக்கவே பேங்க் நிஃப்டியில் சின்ன ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மற்ற எல்லா காரணமும் சேர்த்து ஒரு மாதிரி மார்க்கெட் அமுக்கி விட்டுருச்சு. பட் டிஸ்பைட் ப்ரீமியம் பெருசாக இல்லை அப்படின்றதுனால நீங்கள் மார்க்கெட் டவுனை பார்த்தீங்கன்னா பொறுமையாக அரைச்சி இறக்கியிருக்கோம். இதுவே ப்ரீமியம்லாம் இருந்தது அப்படின்னா வேகமாக வந்து இறக்கியிருக்கோம். ஸோ பட் இன்றைக்கி ஒரு மாதிரி மேனேஜ் பண்ணி இறக்கிட்டாங்க. நிஃப்டிக்கு ஸ்ட்ராடல் ப்ரீமியம் ஒரு 247 இருக்குது. அண்ட் சென்செக்ஸ்க்கு வந்து ஒரு 612 ஸ்டாக் வந்து இருக்குங்க. ஸோ நாளைய ட்ரேடிங்க்கு ஸோ இது வந்து நல்ல ஒரு ப்ரீமியம் மார்க்கெட்டில் அப்படின்றதுனால ஐ எம் எக்ஸ்பெக்டிங் வாலடைல் மூவ் வந்து நாளைக்கும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இன்றைக்கி யூஎஸில் வந்து பார்த்திங்கன்னா பிஎம்ஐ அண்ட் ஹோம் சேல்ஸ் டேட்டா இருக்குது. ஸோ அது மேபி கூட வந்து ட்ரிகர் பண்ணி விடலாம். முக்கியமான குறிப்பு, டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 பாயிண்ட் க்ரீனில் இருந்தது, இப்போ 130 பாயிண்ட்டாக மாறிடுச்சு. ஸோ அங்கே என்ன நியூஸ் அப்படின்றதையும் பார்க்கணும். ஸோ அங்கேயுமே பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாயிட்டு வருது அப்படின்றது தான். ஸோ இன்றைக்கி முக்கியமாக வந்து நான் சொல்லணும் இருந்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மிட் கேப் டெக் ஸ்டாக் தான். ஸோ ஏன்னா அவ்வளோ சிவியராக இருக்குது உங்களுக்கு மிட் கேப் இந்த மாதிரி ஸ்டாக்கு, பெரிய ஸ்டாக்கில் ஏன்னா வெயிட்டேஜ் ஹெவி. ஸோ மிட் கேப்பில் அப்படின்னும் போது அது விழுது அப்படின்னாலே மற்ற எல்லா இண்டெக்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா கீழே சேர்த்து இழுத்துட்டு போயிடும். சென்டிமெண்ட் ரெட்டுன்னு சொல்லும் போது நல்லாவே இழுத்துட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி தான். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பெருசாக வந்து ஷார்ட் கவர் ஆகலை. இன்னுமே மார்க்கெட்டில் வந்து ஷார்ட்டு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ அதனால தான் மார்க்கெட் இங்கேயே சுற்றிக்கிட்டே இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். பட் வாரம் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி எக்ஸ்பைரி வாரம் அப்படின்றதுனால கண்டிப்பாக வந்து அந்த ஷார்ட்ஸுக்கு வந்து ஒரு முடிவு வந்துடும். ஒரு புல் பேக் கூட கிடைக்கலாம். ஓகேங்களா? ஸோ எப்படி வந்து மார்க்கெட்டை கொண்டு போக போகிறாங்க, பட் வால்டைலாக இருக்கும் அப்படின்றது மட்டும் ஷுவராக சொல்லிட முடியும். அண்ட் இன்றைக்கி மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகும்போது 55 ஸ்டாக் வந்து லாங்லேயும் அண்ட் 146 ஷார்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டில் வந்து இருக்குது. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஐடி இண்டெக்ஸ்லாம் ரொம்ப வந்து கொடூரம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அந்தளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவுன் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு அந்த ஸ்டாக்லாம் நல்ல ஸ்டாக்கு தான். எதுக்கு 10% விழுந்தது அப்படின்றதுலாம் கண்டிப்பாக வந்து கிளியராக தெரியல. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மிட் கேப் ஸ்டாக் அப்படின்னு சொல்கிறாங்களான்ட்டு பார்க்கலாம். அண்ட் இன்றைக்கி சென்செக்ஸோடைய ஸ்ட்ராடல் ப்ரீமியம் எடுத்துக்கலாம். ஏன்னா இன்றைக்கி எக்ஸ்பைரி ஓவர் அப்படின்றதுனால ஆட்டோமேட்டிக் ஸ்ட்ராடல் எடுத்துக்கலாம். அஃப்கோர்ஸ் ஓப்பன் ஆகும்போது 624 ரூபாய்க்கு ஓப்பன் ஆச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயே எல்லா ட்ரேடரும் அவுட்டு. ஸோ 608 694. ஸோ இதெல்லாம் பாருங்கள், நம்ம யூஸ்வலாக டெய்லி சார்ட் காட்டும்போது இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்பைக் இருக்காது. இந்த மாதிரி விவேப்லேயும் ஸ்ட்ராட்டஜி சார்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணுறது இருக்காது. இங்கே ஒரு கட் ஆகிருக்கு, இங்கே ஒரு கட் ஆகிருக்கு, இந்த மாதிரி கட் ஆகிருக்காது. ஓகேங்களா? ஸோ இது வந்து கிடைக்குது, இந்த மாதிரி ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்னா இந்த மாதிரி சமயத்தில் தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கட் ஆகும்போது ஆப்ஷன் பையிங் எதாவது ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? அட்வைசபிள் ஃபுல்லாக கிடையாது. சின்ஸ் சொல்கிறேன், இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மூவ் கிடச்சிருக்கும், கண்டிப்பாக கிடச்சிருக்கும். 640 694. ஆக்சுவலாக இது வந்து ஆட்டோமேட்டிக் ஸ்ட்ராடல். நீங்கள் ஒரு சைட்லாம் எடுத்திங்கன்னா அப்படியே 100-200 பாயிண்ட்லாம் ஈஸியாக பிடிச்சிருக்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு க்ளூ தான். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீமியம் ஏறிட்டு அகைன் வந்து இறங்கிடுச்சு. ஸோ முடியும் போது ஒரு 612 ரூபாயில் முடிஞ்சிருக்குன்னு சொல்லும்போது இந்த ப்ரீமியம் தான் நாளைக்கு வந்து ட்ரேடிங்க்கு வந்து எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அதுக்கேற்ற மூவ் வந்து வால்டைல் இருக்கும் அப்படின்றது தான் சொல்லணும். நிஃப்டிக்கு பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி கான்ட்ராக்ட் வந்து ஓவரு 62 ப்ரீமியத்தை வச்சுக்கிட்டு ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 81 மாறி அது வந்து பார்த்திங்கன்னா 12க்கு முடிஞ்சிருக்கு. ஸோ இட்ஸ் அ வெரி குரூஷியல் தான் நிஃப்டியோட எக்ஸ்பைரி அப்படின்றது தான். ஏன்னா 200, 150, 100, 50
25,000 மொத்தம் 5 ஸ்ட்ரைக்ஸை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அடிஷனு அண்ட் அன்வைண்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இருந்தது. ரொம்ப வந்து கன்ஃபியூஸ் பண்ணுற விதமாக 25 100 25 50 அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மேக்ஸ் பாயிண்ட் மாறி 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 இருந்தது. ரொம்ப க்ரூஷியல் தான், அவங்களுக்கே தெரியல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் 25 100 வச்சு முடிச்சிருவாங்க அப்படின்றது தான் 3 மணிக்கு வரையும் இருந்தது. பட் 3 மணிக்கு மேலே ஒரு பெரிய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஷிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா 25 550 வெறும் 50 இருக்குது. 25 50 வந்து பார்த்திங்கன்னா மாற்றிட்டானுங்க. பட் இன்றைக்கி ட்ரேடிங் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து கஷ்டமாக தான் இருந்திருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஆப்ஷன் செயினில் நம்ம சென்செக்ஸில் பார்த்தோம்னா 82,200 அட் த மணி, ஒரு 600 650 பாயிண்ட் காலி. ஸோ ஸ்கியூ வந்து என்ன சொல்லுது அப்படின்னா கீழே போகதாங்க, கீழே ஒரு 300 பாயிண்ட் போனாலும் பெருசாக மாறுதல் இல்லை, மேலே 300 400 பாயிண்ட் போனாலும் மாறுதல் இல்லை அப்படின்றதுனால வாலட்டிலிட்டி வந்து எதிர்பார்க்கலாம். ப்ரீமியமும் 600 பாயிண்ட் இருக்கனால மேலே கீழே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து போகலாம். ஸோ இது வந்து புரிஞ்சுக்கணும். பட் இன்றைக்கி காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஹெவியாக இருக்குது. நேற்று புட்டுடுது இருந்தது, இன்றைக்கி அகைன் காலுக்கு வந்திருக்கு. இந்த கேமை நீங்களே தான் சொல்லிக்கணும், நீங்களே தான் புரிஞ்சுக்கணும். அண்ட் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி இது வரைக்கும் ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக தாங்க இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா சொல்கிற மாதிரி இல்லை. பட் அங்கே யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் டவுனு, லைக் யூரோப் மார்க்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைட்டாக வந்து அதோட பாயிண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா பாதியாக மாற்றிருக்கு, கம்மியாக இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் நோட் பண்ணுங்கள். எஃப்ஐடி ஆக்டிவிட்டி நம்ம டைம் ஒரு 7:30 மணிக்கு மேலே வரும், இதையும் நீங்கள் நோட் பண்ணுங்கள். நேற்று மார்க்கெட் 160 பாயிண்ட் ஏறி இருக்குது. பட் 760 பாயிண்ட்டு தான் வந்து புஷ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வெறும் 75 பாயிண்ட்டுக்கு தான் புஷ் கொடுத்துருக்காங்க. அங்கேயே ஒரு 75 பாயிண்ட் அவுட்டு, 75-80 பாயிண்ட் அவுட். அந்த பாயிண்ட்டு இறங்கி இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு 150 பாயிண்ட்னா எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் வந்து ஒரு 500 1000 கோடி நெகட்டிவாக கூட இருக்கலாம். ஓகேங்களா, எஃப்ஐ இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் கண்டிப்பாக வந்து நெகட்டிவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏன்னா மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் இருக்கும். ஏன்னா ரிசல்ட்ஸ் வந்து ஸ்டாக்கில் இன்றைக்கெலாம் மார்க்கெட் நெகட்டிவாக போச்சு அப்படின்றதுனால ஷார்ட் இருக்கலாம். ஆப்வியஸாக ப்ராடர் மார்க்கெட்டில் 140 ஸ்டாக் ஸ்டார்ட்னு பார்க்கும்போது கண்டிப்பாக எஃப்ஐ இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸில் ரெட்டாக வரதுக்கான வாய்ப்பு தான் இன்றைக்குமே இருக்குது. ஸோ இந்த ஒரு டேட்டாவே ஒரு தடவை நீங்கள் பார்த்துருங்க. பட் கண்டிப்பாக நம்ம போகிற கண்டென்ட் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக அந்த வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. செக்லிஸ்ட்டில் மொதல் இந்தியா விக்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா க்ளோசிங்கில் ஒரு 2% இந்தியா விக்ஸ் ஏறி இருக்குது. மார்க்கெட்டில் வால்டாலிட்டி இருக்குது, பிகாஸ் ப்ரீமியம் இல்லைல்ல, அதனால் கண்டிப்பாக வந்து அப்படி தான் இருக்கும். ஒரு 2-3 நாள் மார்க்கெட்டில் ப்ரீமியம் இல்லாமல் இந்தியா விக்ஸ் இறங்குச்சு அப்படின்னா ஒரு நாள் சடால்னு ஏறும். அந்த ஒரு நாளாக இதை நம்ம எடுத்துக்கலாம். நிஃப்டியோட ஸ்டாடல் ஒரு 247க்கும் சென்செக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 612 இருக்குது. ஸோ இதுக்கேற்ற வால்டாலிட்டி நாளைக்கு கண்டிப்பாக மார்க்கெட்டில் இருக்கும். ஸ்கியூ ஒரு மாதிரி ஸ்லைட்டாக டவுன் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீலாக இருக்குது. இது என்னோடய விஷயம். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நடக்கணும்னு அவசியம் இல்லை, பட் ஆனால் எனக்கு அப்படி தோணுது. டெக்னிக்கல்ஸாக வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 2 டேஸோட ஐஎன் லோஸ் எடுத்துக்கோங்க. அதை மார்க்கெட் கட் பண்ணும்போது மார்க்கெட் அந்த சைட் போகலாம். பிபி டைனமிக்கோட அந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸில் ஃபியூச்சர்ஸ் விஷயம் பார்க்கும்போது நிஃப்டி மார்க்கெட் இறங்கியிருக்கு, 2 லட்சம் கான்ட்ராக்ட் ஏறி இருக்குது, இந்த பாயிண்ட்டும் இறங்கியிருக்கு. பிசிஆர் ரொம்ப மோசம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து ஒரு நெகட்டிவ் நோட்டில் தான் நிஃப்டியை வைக்க தோணுது. பேங்க் நிஃப்டி மார்க்கெட் இறங்கியிருக்கு அண்ட் கான்ட்ராக்ட் வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு அண்ட் இந்த பாயிண்ட் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ ஃபியூச்சர்ஸை பொறுத்தவரையும் இன்னும் ஷார்ட் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு நல்ல விஷயம் தெரியுது. ஏன்னா பேங்க் நிஃப்டியில் பெருசாக இன்றைக்கி வந்து விஷயம் கிடையாது, டவுன் கிடையாது. இந்த பிசிஆரில் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா மாறுதல் இருக்க தான் செய்யுது. மிட் கேப் நிஃப்டி தான் கொடுறோம், ஒரு 1.37% இறங்கியிருக்கு. கான்ட்ராக்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இந்த பாயிண்ட்டும் ஷேட் ஆகிருக்கு அண்ட் இந்த பிசிஆருமே ஷேட் ஆகிருக்கு. அப்படின்றதுனால கண்டிப்பாக இதுலேயே வந்து ஒரு நெகட்டிவ் நோட்டாக தான் இந்த விஷயத்தை பார்க்கணும் அப்படின்றது தான். ப்ராடர் மார்க்கெட்டில் இன்றைக்கி மார்க்கெட் வந்து நெகட்டிவ் அப்படின்றது மட்டும் எடுத்துக்கலாம். குளோபலாக பார்க்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து ரெட்டில் தான் இருந்துகிட்டு இருக்குது. அண்ட் இன்றைக்கி நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸில் ஹோம் சேல்ஸ் அண்ட் யூஎஸ் பிஎம்ஐ டேட்டா இருக்குது. 6 மணிக்கு மேலே 6-7 மணிக்கு மேலே வந்துடும் நம்ம டைமு. ஸோ அது மேபி கூட கொஞ்சம் மார்க்கெட்டில் ஒரு உந்துதலை மாற்றலாம். ஸோ நிஃப்டியில் எக்ஸ்பைரிக்கு சரிவு என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. இதுக்கு முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக பேங்க் நிஃப்டியில் சின்ன ஒரு ப்ராஃபிட் புக்கிங் சொல்லலாம். அண்ட் நிஃப்டியில் டெக் ஸ்டாக் ரொம்ப டென்ஷனாக இன்றைக்கி இருந்தது. மிட் கேப்பில் இருக்கிற டெக் ஸ்டாக்ஸு 10% டவுன் ஆச்சு அப்படின்றது தான் பார்க்கணும். ஸோ ஏன்னா ஒரு நியராக எக்ஸ்பைரி வருது, மந்த்லி எக்ஸ்பைரி சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹெவி வெயிட்ஸை வச்சு தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதுக்கேற்ற மேக்ஸ் பெயின். ஏன்னா நேற்றுலாம் வந்து பார்த்திங்கன்னா மிட் கேப்பில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், 13,200 இருக்கட்டும், 13,300 அவ்வளோ புட் ஆப்ஷன்ஸ் எழுதி வச்சுருந்தாங்க. இன்றைக்கி அந்த புட் ஆப்ஷன்ஸ் என்ன நடக்கும்? பட் 13,200 இன்னுமே பெருசாக வந்து பார்த்திங்கன்னா புட் ஆப்ஷன் ஷேட் ஆகலை. சின்ஸ் அதுக்கு பதிலாக 13,200 கால் ஆப்ஷன் ஷேடாக இருக்குது, ஆட் ஆகிருக்கு. 13,100 கால் ஆப்ஷன் ஆட் ஆகிருக்குது. ஸோ என்ன அப்படின்னா நேற்றுலாம் ஹெவியாக வந்து க்ரியேட் பண்ணப்பட்டு இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் வந்து இறங்கியிருக்கு அப்படின்னா இன்றைக்கி ஒரு 1.25% மார்க்கெட் இறங்கியிருக்கு, இல்லைன்னு சொல்லலை.
பட் வந்து அந்த பொசிஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்குது. பட் 10% வந்து ஹெவி, அந்த மிட் கேப்பில் ஹெவி எனக்கு தெரிஞ்சு. ஸோ டவுன் ஆயிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெம்பரவரியாக எடுத்துக்கிட்டு நாளானிக்கு எக்ஸ்பைரிக்குள்ளே அதில் பாதியாவது ரெக்கவர் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியானால் தான் அவங்க பொசிஷன் வந்து காப்பாற்றப்படும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ஏன்னா பெருசாக அன்வைண்டிங் புட் ஆப்ஷனில் இல்லை இன்றைக்கி, அதையும் நம்ம சொல்லணும். அப்படின்றதுனால தான் சொல்கிறேன். அது ரெக்கவர் ஆகவும் வாய்ப்பு இருக்குது அந்த டெக் ஸ்டாக்ஸு. ஸோ 10% அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப அதிகம். இது என்ன பண்ணோம் அப்படின்னா அப்படியே லார்ஜ் கேப்பில் இருக்க ஐடி ஸ்டாக்ஸோட சென்டிமெண்ட்டை மாற்றி அப்படியே ரெட்டு கொண்டு வந்துருச்சு. இன்ஃபோசிஸ்லாம் கொஞ்சம் க்ளீனில் இந்த மாதிரி இருந்தது, அவனும் ரெட்டு கோடி வந்துட்டான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு மாதிரி ப்ரெஷரை கொண்டு வந்து ஒரு மாதிரி ஒரு சைட் டவுனாக மார்க்கெட் ஆக்கி விட்டுருச்சு. அதை தான் சொல்லணும். இன்னும் மார்க்கெட்டில் ஷார்ட்ஸ் இருக்க தான் செய்யுது அப்படின்றதான் சொல்லணும். ஸோ பெருசாக வந்து பார்த்திங்கன்னா பெரிய குவான்டிட்டி எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நகரலை அப்படின்ற மாதிரி. அதனால தான் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஏறிச்சு அப்படின்னா அகெயின் வந்து இறக்கி விட்டுறாங்க. ஸோ இது வந்து பெரிய நல்ல ஒரு சென்டிமெண்ட் அப்படிலாம் சொல்லிட முடியாது. ஏன்னா மற்ற மார்க்கெட் எல்லாம் ஆல் டைம் ஹை கிட்ட போயிட்டு அதெல்லாம் உடச்சி போயிட்டுருக்கு. ஸோ அப்படின்னு சொல்லும்போது நம்ம மார்க்கெட் வந்து கொஞ்சம் வந்து முரண்டு பிடிக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ எக்ஸ்பெக்டிங் வால்டைல் மூவ் நாளைக்கு இருக்கலாம். டியூ டு ஆப்ஷன் மார்க்கெட்டில் நல்ல ப்ரீமியம் வந்து வச்சிருக்கு அப்படின்றதுனால தான். ப்ரீமியம் இல்லாமல் இன்றைக்கி டவுனு, பட் ப்ரீமியம் இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்றத நாளைக்கு பாருங்கள். ஒரு மூவ் வந்து தாராளமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ செக் பண்ணுங்கள். இதெல்லாம் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்கிற விஷயம் தான். இதெல்லாம் என்னுடைய கண்டென்ட், ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து தோன்ற விஷயம் இந்த டேட்டாவை வச்சு. ஸோ கண்டிப்பாக இதில் மாறுதல்களும் தவறுகளும் இருக்கலாம். நீங்கள் உங்கள் ஓன் அனாலிசிஸ்க்கு அப்புறம் உங்கள் ட்ரேட் எடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.